நாள் முழுக்க பயணம் செஞ்சு சோர்ந்து போன மாதவன் அங்க ஒரு மரத்தோட நிழல்ல அப்படியே ஓய்வெடுக்க படுத்தான். அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டான். எப்பவும் போல நான் எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்பேன், அதுக்கு பதிலா சுறுசுறுப்பா கொடுக்கணும். ஆஹா, கேளுங்க தாத்தா கேளுங்க. ஓ, இன்னைக்கு நானும் இடுப்ப இறுக்கிக்கிட்டு தான் வந்திருக்கேன். பொறுமையா. முதல்ல உடம்புல சுறுசுறுப்ப கொண்டு வா, அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா பதில் சொல்லுவேன். சரி சொல்லுங்க, இப்ப என்கிட்ட ஒரு ஆடை இருந்து அத நான் விக்காம எப்படி பணம் சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க. ஆடு மூலமா பணத்தை சம்பாதிக்கணும்னா அந்த ஆட்டை வித்து தானே ஆகணும். சிறுக சிறுக சேமிச்சு. இல்ல, இது தவறான பதில். நீங்க சொன்னீங்கன்னா நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா தாத்தா? இவ என்ன பொண்ணா இல்ல அப்சராவா? அப்படி என்கிட்ட ஒரு ஆடு இருந்ததுன்னா அதுக்கு சாப்பிட தீவனத்தை கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து அதுக்கு சேவை செய்வேன். நான் அதோட கம்பளி, பால், அப்புறம் சாணத்தை வித்து நிறைய பணம் சம்பாதிப்பேன். சரியான பதில். என்னப்பா இது? நான் யார தேடி இங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்தனோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருக்காளே. அழகோட சேர்ந்து புத்திசாலியும் கூட. வா, 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 வா. என்ன ஒரு பதில், அதுவும் உடனடியா கொடுத்திருக்க. தாத்தா, இன்னும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன், ஒரே ஒரு கேள்வி. தாத்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்புறம் ஆயிஷா அதுக்கு தகுந்த மாதிரி பதில சொல்லிடுவா. அப்புறம் இந்த மாதிரி மாதவனோட அழகான புத்திசாலியான பெண் தேடுதல் நிறைவடைந்தது. மாதவன் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜயநகர்ல இருந்து விடை பெற்று அவனோட ஆடம்பரமான அரண்மனைக்கு போனான். புது வீட்ல ஆயிஷாவுக்கு பக்கத்துல எப்பவும் வேலைக்காரங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. அவ ஒரு சின்ன பொருளை கூட கையில எடுக்க விடவே மாட்டாங்க. இவ்ளோ பிரம்மாண்டமான வீடா? இது ஒரு அரண்மனை. அரண்மனை. எந்த ஆயிஷா கிராமம் முழுக்க நல்லா சுத்தி வருவாளோ, இப்ப அவ ஒரு நாள்ல 2 அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. மொத்தமா சேர்த்து ஆயிஷாவுக்கு இந்த புதுவிதமான உபசரிப்பு அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மெல்ல மெல்ல நேரமும் கடந்து போய்கிட்டே இருந்தது. அப்புறம் உடம்புக்கு தேவைக்கு அதிகமான ஓய்வு கிடைச்சதுனால ஆயிஷாவோட உடம்புல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்னா அவளால வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. ஆயிஷாவை பாக்குறதுக்காக மாதவன் பல வைத்தியர்களை, அக்கீம் என்ற வைத்தியரை கூப்பிட்டாங்க. ஆனா எந்த ஒரு மருந்தும் ஆயிஷாவுக்கு சரிப்படுத்தவே முடியல. If you like this video, subscribe to our channel Murthy Media.